அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் இருந்தோம். அப்பொழுது முஅத்தின் அதான் சொல்ல விரும்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் குளிர்ச்சி அடையட்டும், வெப்பம் தணியும் வரை என்று கூறினார்கள். பிறகு அவர் அதான் சொல்ல விரும்பினார். அப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் குளிர்ச்சி அடையட்டும், வெப்பம் தணியும் வரை என்று கூறினார்கள். பிறகு மீண்டும் அவர் அதான் சொல்ல விரும்பினார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் குளிர்ச்சி அடையட்டும், வெப்பம் தணியும் வரை என்று கூறினார்கள். குன்றுகளின் நிழல் அவற்றின் உயரத்திற்கு சமமாகும் வரை அதான் சொல்வதை தாமதித்தோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக வெப்பத்தின் கடுமை நரகத்தின் வெப்ப சீற்றத்திலிருந்து உண்டாகிறது என்று கூறினார்கள். நூல் சஹீஹுல் புகாரி 629வது ஹதீஸ். மாலிக் பின் ஹுவைரித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், 2 மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பயணம் செய்ய நாடி வந்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இருவரும் பயணம் புறப்பட்டு வெளியேறும் போது அதான் சொல்லுங்கள், பின்னர் இகாமா சொல்லுங்கள். பிறகு உங்களில் வயதில் மூத்தவர் உங்களுக்கு இமாமத் செய்யட்டும், அதாவது தொழுகையை வழி நடத்தட்டும் என்று கூறினார்கள். நூல் சஹீஹுல் புகாரி 630வது ஹதீஸ்.